Hello and welcome to Banu's Corner. பார்க்க ஒரு குட்டி பலாப்பழம் மாதிரி இருந்தாலும் உருளைக்கிழங்கு சுவையோட இருக்கும் சீம சக்க அதாவது பிரெட் ஃப்ரூட் இதுல தான் ஒரு நாகர்கோயில் ஸ்பெஷல் மசாலா கறி இன்னைக்கு செய்ய போறோம். கன்னியாகுமரியில இந்த பிரெட் ஃப்ரூட்டை சீம சக்க, கடachakka, கரி சக்கன்னு கூட சொல்லுவோம். இந்த சீம சக்கையில செய்யும் மசாலா கறி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா அப்படியே ஒரு மட்டன் குழம்பு சுவையோட அருமையா இருக்கும். ஆப்பம், இடியாப்பம், இட்லி, தோசை ஏன் சாதத்தோடு கூட ரொம்ப அருமையா இருக்கும். வாங்க இந்த சீம சக்க மசாலா கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானூஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேவையான பொருட்களும் அளவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. தேவையான பொருட்கள்: ஒரு மீடியம் சைஸ் சீம சக்கையோட பாதி எடுத்திருக்கேன். இங்க ஸ்ரீலங்கன் ஸ்டோர்ல இது கிடைக்கும். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 1/3 கப் கிட்ட வர மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் நீங்க ஒரு அரை மூடி தேங்காய்ல இருந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா கறிக்கு தேவையான மசாலா: இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், காரத்தூள், கொத்தமல்லி பொடி, கரம் மசாலா இல்லைன்னா மீட் மசாலா, சிக்கன் மசாலா, அந்த எந்த பொடினாலும் போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. தாளிக்க தேவையானது எண்ணெய் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன், அது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் கடுகு, சோம்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை. இந்த சீம சக்கையை வெட்டுறதுக்கு முன்னாடி கையில எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைன்னா கை கருப்பாயிடும். ஆனா நான் உங்களுக்கு கிளவுஸ் போட்டுட்டு தான் இதை வெட்டி காட்டுறேன். இனி நம்ம சீம சக்கையை வெட்டிடலாம். முதல்ல அதோட தோலை நம்ம எடுத்துடலாம். அப்புறம் அதை பாதியா வெட்டி, அப்புறம் நாலா வெட்டி, நடுவுல இருக்கிற தண்டு பகுதியை நம்ம வெட்டி எடுத்துடலாம். தண்டு பகுதியை நம்ம வெட்டும் போது உள்ள ஓட்டையா உள்ள ஒரு பகுதி இருக்கும். அது இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வேணாம்னா நீங்க அதை வெட்டி எடுத்துடலாம். தண்டு பகுதியை நம்ம அகத்திட்டு மேலும் சக்கையை ஸ்லைஸ் பண்ணிட்டு பெரிய பெரிய சதுரங்களா நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதா நீங்க வெட்டினீங்கன்னா வேக வைக்கும் போது சக்கை கரைஞ்சு அழிஞ்சு போயிடும். சக்கையை வெட்ட வெட்ட நீங்க அதை தண்ணியில போட்டு வச்சிடுங்க, இல்லைன்னா அது கலர் மாறி போயிடும். இனி ப்ரெஷர் குக்கர்ல அளவான தண்ணி விட்டு நான் 1 கப் தண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச சீம சக்கையை போட்டு ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு விசில்லையே அது நல்லா வெந்துடும். அதுக்கு மேல வச்சிங்கன்னா குழஞ்சு போயிடும். இனி நம்ம மசாலா கறியை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணி தேங்காய் எண்ணெய் விட்டு அது சூடானதும் கடுகு போட்டு அது பொரிஞ்சதும் சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நம்ம வதக்கி விடலாம். நான் சின்ன வெங்காயத்தோட கூட கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் சேர்த்திருந்தேன். வெங்காயம் லேசா வதங்கின அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த கறிக்கு ஜாஸ்தி இஞ்சி பூண்டு மசாலா தேவையில்லை. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகும் வர வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி பொடி, கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர்ல நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சீம சக்கையும் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. அந்த மசாலா ஃப்ளேவர் எல்லாம் அதுல இறங்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கறி ட்ரையா இருக்கிறதுனால சக்கை வேக வச்ச தண்ணிய சேர்த்து அதுக்கப்புறம் போராட்டத்துக்கு நம்ம தேங்காய் பால் பிழிஞ்சிருந்ததா 3வது தேங்காய் பாலை விட்டு கிளறி விடலாம். நான் தேங்காய் பால் சேர்க்கல, நான் தேங்காய் பால் பவுடரை தான் கரைச்சி வச்சிருக்கேன், அதனால நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இனி மசாலா கறியை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல தேங்காய் பால் பிழிஞ்சு நீங்க எடுத்திருந்தீங்கன்னா 2வது பாலை விட்டு திரும்ப கொதிக்க விடுங்க. கடைசியில தான் நம்ம முதல் பாலை விடணும். 2வது பால் கொஞ்சம் விட்டு அது கெட்டியான அப்புறம் முதல் பாலை விடலாம். நான் இன்னைக்கு தேங்காய் பால் பவுடர் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் பவுடரை 1 கப் தண்ணியில கரைச்சு அதை தான் கடைசியா தேங்காய் பாலா ஊத்தியிருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு காரத்தெல்லாம் செக் பண்ணிட்டு
ஒரு கொதி வந்தோடனே நம்ம அணைச்சிடலாம். ஜாஸ்தி தேங்காய் பால் ஊற்றின அப்புறம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. இந்த கிரேவிக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கணும்னா நீங்கள் சக்கை பீஸ் எல்லாம் 1-2 நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம். நான் அது பண்ணலை. கிரேவி உப்பு காரம்லாம் பார்த்து கொதி வந்ததும் நான் இறக்கிட்டேன். ரொம்ப அருமையாக இருந்ததுங்க, சான்ஸே இல்லை. ஒரு டெலிகேட் ஃப்ளேவர். நம்ம ஜாஸ்தி இஞ்சி பூண்டு கரம் மசாலாலாம் சேர்க்க மாட்டோம். அதனால ஒரு டெலிகேட் ஃப்ளேவரோட நல்ல ஒரு மட்டன் குழம்பு வாசனையோட ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் இது வரைக்கும் சீமா சக்கை வாங்கி ட்ரை பண்ணது இல்லைன்னா கட்டாயம் இதை வாங்கி இந்த மசாலா கறியை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சீமா சக்கா மசாலா கறி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.